ஹலோ மக்களே, இன்றைக்கி எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் சத்தான தக்காளி சட்னி செய்யலாமா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு சத்தான சட்னி கொடுத்த திருப்தியும் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு சட்னி தான் பார்க்க போகிறோம். நான் நைட்டே கொல்லை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 6 விசில் கொடுத்திங்கன்னா நம்மளுடைய கொள்ளு நல்லா வெந்துடும். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்கன்னா கொல்லை உங்களுடைய உணவில் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான முறையில் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். நம்ம சேனலில் கொள்ளு சட்னிலாம் இருக்குது, அதையுமே பாருங்கள். ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பூண்டு பற்களுமே ஒரு 15 பூண்டு பற்கள் வரைக்கும் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, சீரகம், மிளகு இது ரெண்டுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி பழமும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பழுத்த தக்காளியை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்ப இந்த சட்னி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் கிடைக்கிறப்ப செய்யுங்க. இப்போ நம்மளுடைய வேக வச்ச கொள்ளு பயிரை பார்த்துடலாம். நல்லா கையில் நீங்கள் இந்த மாதிரி நசுக்குனிங்கன்னா நம்மளுடைய கொள்ளு நசுங்கணும். அந்த அளவுக்கு கொள்ளை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை நீங்கள் ரசத்தில் ஊற்றுனீங்கன்னா உங்கள் ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளு ரசமும் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம். காலையில் சட்னி அரைச்சி நைட்டு வச்சுக்க போகிறீங்கன்னா புளி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இல்லைனா புளி இல்லாமல் தக்காளியோட புளிப்பிலே இந்த சட்னி நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கொள்ளை இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெந்துருச்சுன்றதுனால அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் இருந்தால் மட்டும் போதும். வேக வச்ச கொள்ளு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்க்க தேவையில்லை. சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. நம்ம வேக வச்சுருக்க கொள்ளு பருப்பையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியுமே நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெடி. கண்டிப்பாக இந்த கொள்ளு சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.